தீபாவளி என்பது பல கதைகள் மற்றும் மரபுகளை கொண்ட ஒரு பண்டிகையாகும். ஆனால் முக்கியமாக இது இரண்டும் கொண்டாடுகிறது. ஈராமர் ஈராவணனை அழித்து அயோத்தி திரும்பிய நாள் என்றும் கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ற நாள் என்றும் நம்பப்படுகிறது. தீபாவளி என்ற வார்த்தை தீப விளக்கு மற்றும் வாலி வரிசை ஆகிய சமஸ்கிருத வார்த்தைகளில் இருந்து வந்தது. அதாவது ஒளிரும் விளக்குகளின் வரிசை. முக்கிய கதைகள் இராமாயணம். இராமர் இராவணனை அழித்து 14 வருட வனவாசத்தை முடித்துக்கொண்டு மனைவி சீதையுடனும் தம்பி இலட்சுமணனுடனும் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர். நரகாசுரன் வதம். கிருஷ்ண அவதாரத்தில் பூமாதேவியின் அவதாரமான சத்யபாமா அசுரனான நரகாசுரனை கொன்றார். நன்மை தீமை வெற்றி. இந்த பண்டிகை இருளை அகற்றி நன்மை வெளிச்சம் பெறுவதை குறிக்கிறது. தீமையின் வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் வென்றதால் இது கொண்டாடப்படுகிறது. பண்டிகையின் சிறப்பு ஒளி மற்றும் கொண்டாட்டம். இந்த நாள் முழுவதும் விளக்குகள் ஏற்றி வீடு முழுவதும் ஒளியுடன் இருக்கும். பட்டாசுகள் வெடித்து புத்தாடைகள் அணிந்து இனிப்புகள் பரிமாறிக்கொண்டு கொண்டாடுகிறார்கள். ஆரம்பம். இது புதிய தொடக்கங்கள் மற்றும் வெற்றிகளை குறிக்கும் ஒரு நாளாக கருதப்படுகிறது.